பிக் பாஸ் சீசன் 9 ஒண்ணுமே பிள்ளன் ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 66ஓட ரிவ்யூ. எடுத்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி கமருதனோட டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு. அவங்களால தான் இன்னைக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்களோட கிராசரிஸை இழந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால நிறைய பேர் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வீட்டு தலையான அமித் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் முழுக்க பேசக்கூடாது. சப்போஸ் நீங்க ரெண்டு பேர் பேசிக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருள்லாம் திரும்ப வர சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க இதை மதிக்கல இல்ல உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்க கூட பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அது எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும் ஒரு ரெண்டு பேர் பேசக்கூடாதுன்றது? பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸுமே கிடையாது. பட் இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்டா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாரம் கோர்ட் டாஸ்க் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இன்னைக்கு கேஸ் என்ன அப்படின்னா ஆதிரை விசஸ் எஃப்ஜே. ஆதிரை நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. லவ் பண்றேன்னு சொல்றாரா பண்ணலன்னு சொல்றாரா? எல்லாரும் முன்னாடியே நீ நிறைய இடத்துல அவமானப்படுத்தி இருக்காரு. ஒரு சொல்யூஷன் வேணும். சோ இதுக்கு எஃப்ஜே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதை நான் கேமா தான் பார்த்தேன், மத்தபடி இந்த மாதிரி லாஜிக்கா இவங்க சொல்ற மாதிரி இவங்களை ஹர்ட் பண்ணணும் இல்ல ஒருத்தவங்களோட ஃபீலிங் வச்சு விளையாடணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல நான் பண்ணல அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்றாரு. பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கிட்ட என்னெல்லாம் பண்ணாரோ அதைத்தான் வியானா கிட்டே அவர் பண்ணாரு, அப்ப இது என்ன எல்லாத்தையும் சிம்பிளா சாரி சொல்லி முடிச்சிடலாமா? சோ இந்த பிரச்சனையும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இந்த கருத்துக்கும் ஜட்ஜோட கருத்துக்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.